யாருக்கு எக் பப்ஸ் பிடிக்காது? எனக்கு பிடிக்காது. வெள்ளூர்ல காட்பாடியில விஐடி சரௌண்டிங்ல நம்ம முட்டை பப்ஸ் சாப்பிட போறோம். அதுக்கு நம்மள மாதிரி ஒரு முட்டை பப்ஸ் ஃபேன் தான் நம்ம கூட போறோம். வாங்க போலாம். This is Sarika, MA graduate working at a high paying job, YouTuber and mainly bakery lover. Sarika, welcome to the channel. ஓகே தான் கண்டென்ட் கரெக்டா பண்ணிட்டாங்க. நான் 2 பேர் சேர்ந்து 2 இல்ல 3 இல்ல இல்ல 3 கடையில் மட்டும் தான் சாப்பிட போறோம். பட்ஜெட் அவ்வளவுதான் இருக்கு. என்ன சரியா கேட்டா முழு முட்டை வச்சு கொடுப்பாங்க எல்லா கடையிலும். இப்பெல்லாம் ஆஃபா பண்ணிட்டாங்க. அதுதான் எப்ப முழு முட்டை நான் பார்த்தது முழு முட்டை பாத்துட்டீங்க. நிறைய முழு முட்டை இது ரொம்ப சூடா இருக்கனால உட்காந்து இந்த கதை பேசிட்டு இருக்காங்க. சூடு போயிட்டா நம்ம சாப்பிடலாம். இந்த மேல இருக்க குட்டு பஃப்க்கு வந்து இதுதான் ஒரு அடையாளம் பாருங்க. இந்த கிறிஸ்பு உடைந்துச்சு. ரொம்ப பில்டப்பா இருக்கு இந்த கடைக்கு. ஏதாவது ப்ரொமோஷனா? சரியா கேண்டீன் போறப்பல இந்த வழியில தான் போவோம். நாம வந்து இங்க ஒரு டீ வாங்கிட்டு ஒரு பப் சாப்பிட்டுட்டு எப்பவுமே போவோம். பரிச்சயமான கடை போல அதனால. சரி ஆனே அதாவது நான் கேமரா காட்டல அதுக்குள்ள தின்ன ஆரம்பிச்சிட்டா. சூடு சாப்பிட்டோம். நான் சொன்ன சூடா இருக்கு வெயிட் பண்ணி சாப்பிடலாங்க. அவசரம் நான் அந்த ரிஸ்க் எடுக்கல. ஏற்கனவே நாக்கு சுட்டுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட போறேன். ஓகே பாபா ரொம்ப கட்டலா இருக்கு. ஹோம்மேட் மாதிரி இருக்கு. வீட்டுல செஞ்சா இருக்குமா அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்படி இங்க லைட்டா காரம் தெரியுது. என்ன 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 சொல்லுவோம்? நல்லாவே இருக்கு. அதான் வீட்டுல எப்படி பண்றோமோ எப்படி இருக்கு. எக் புர்ஜி தெரியுங்களா உங்களுக்கு? எக் புர்ஜி முட்டையில எக் புர்ஜி போட்ட மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் திகட்டல. சாப்பிடணும் போலதான் இருக்குல்ல. கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பப்ஸுங்க ஒரு முழு இல்ல அரை முட்டை வச்சிருக்காங்க. பண்றேன் அந்த மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. இல்ல அந்த மசாலா கூட நல்லாதான் இருக்கு. அந்த பேக்கே பிரிட்ஸா இருக்கு. கூடுதான் வந்துருக்கு போல கத்து. ஊதும் போதே அந்த அனல் அடிக்குது. அவ்வளவு சூடா இருக்கு. ரொம்ப சூடா இருந்தா டேஸ்ட் கூட தெரியாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி சூடு கம்மியாயிடுச்சு. ஐயோ வெளிய வருது. அப்படியே போட்டுக்கோங்க. வாவ் நல்லா இருக்கு. சீரியஸா ஒரு நிமிஷத்துலயே முடிச்சிட்டோம். பிளேட் காலி பண்ணியாச்சு. நிஜமா அவ்வளவு நல்லா. கேமராமேன் எங்க ஃப்ரெண்டு ஜெனிஃபர். ஃபுல் நேம் சொல்ல சரியா? கேர்லின் ஜெனிஃபர். என்ன சரியா? என்னது? முட்டை பப்ஸ் ஸ்டைல்ல இப்படி பக்கோடா பிடிச்சிடலாம். ஆபரேஷன் பண்ணிடலாம். அப்ப சூடா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு நிறைய சூடா தான் சாப்பிட மாட்டேன். இது அக்கா சாப்பிட்டா பிக்கிற அழகே பயங்கரமா இருக்கு. நல்லா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு. ஆயில போட்டு முதல்ல. அங்க கொஞ்சம் கலர் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்க நேச்சுரலா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா முட்டை பப்ஸ்ல என்ன ஆகுதுன்னா அந்த பாத்துக்கோ டெக்ஸ்சர் பாத்துக்கோங்க. இதுல வந்து இந்த மஞ்சள் கருவோட சாப்பிட்டாதான் டேஸ்ட். அந்த மாதிரி பீஸ் எடுத்துருக்கேன். நல்லா இவ்வளவு பெரிய இஞ்சி இல்ல கஷ்டம். இஞ்சி ஃபிளேவர் இருக்கு ஃபுல்லா. ஹே गाइस அவ்வளவுதான். நாங்க அதாவது பப்ஸ் 3 பப்ஸ் சாப்பிட்டதே வேற ஃபுல் ஆயிடுச்சு.
இல்ல பப்ஸ்னாலே ஃபுல்லா வந்து நினைக்க ரொம்ப ஃபில்லிங்கா இருந்துச்சு. அந்த பேஸ்ட்ரியே ஒரு மாதிரி சில இடத்துல திகட்டுற மாதிரிலாம் இருந்துச்சு, ஆயில் ஜாஸ்தியா. ஓகே, இப்ப நாங்க கவர் பண்ணது வந்து இந்த காட்பாடி, வெள்ளூர் காட்பாடி விஐடி ரோடுக்கு சரௌண்டிங்ல தான் கவர் பண்ணிருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கடையில நம்ம போனது பேக்கரி பேரு மை பேக்கரி. மை பேக்கரி இருக்குன்னா ஆல்மார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேவா, அந்த பப்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஹோம்மேட் மாதிரி இருந்தது. ஹோம்மேட் மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. பிரைஸ் எவ்வளவு ஆச்சு? 25. ஓகே, ஏன்னா மத்த கடை கம்பேர் பண்றப்ப அங்க பிரைஸ் ஜாஸ்தி. பிகாஸ் குவான்டிட்டியும் அங்க கம்மி தான், சின்ன பஃப் தான், பட் பிரைஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. பட் டேஸ்ட் ஹோம்மேட் மாதிரி தான். ஹோம்மேட் இருந்துச்சு. ஓகே, அதுக்கு நான் வந்து 10க்கு நான் வந்து 6 தரேன். நான் 10க்கு ஒரு 6.5. 6.5. அதுனா 0.5 தெரியல. ஓகே ஓகே, அந்த ஹோம்மேட் ஃபீல் கொடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் எந்த கடைனா ஆல்மார்ட் ஆப்போசிட்லயே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆல்மார்ட்டுக்கு ஆப்போசிட் இது இருந்துச்சு. கீழ எனக்கு அது நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் சாப்பிட்டுருக்கேன் அந்த கடையில, அதனால எனக்கு ஆல்ரெடி பிடிக்கும். சோ அந்த கடைக்கு நான் வந்து 10க்கு 8.5 கொடுப்பேன். நான் 10க்கு 9. ஓ, நான் 1.5 ஆயிட்டேன் அப்போ. ஓகே, சூப்பரா இருந்துச்சு. பிகாஸ் அங்க எப்படி சொல்றது, ஆயிலியா இல்ல பப்ஸ், தெகட்ல டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சு. நம்ம நல்லா இருந்துச்சு. முட்டை பப்ஸ் என்ன வேணுமோ அது அப்படியே இருந்துச்சு. முட்டை பப்ஸ்னா எவ்வளவு பேசுறா பாருங்க. ஓகே, இப்போ தேர்ட் கடைசியா சாப்பிட்டது வந்து கொஞ்சம் பெரிய பேக்கரி மாதிரி தான் இருந்துச்சு இல்ல, பாலாஜி பேக்கரி. அது எங்கன்னா பிரம்மபுரம் தாண்டி லெஃப்ட் சைட்ல மெயின் ரோட்ல தான் இருக்கும். பட் எனக்கு அங்க டேஸ்ட் பிடிச்சிச்சு. பட் ரொம்ப ஆயிலியா இருந்துச்சு. பட் பெருசா இருந்துச்சு. 15 rupeesக்கு ஓகே. பிரைஸ் கன்சிடர் பண்றப்போ ஓகே ஓகே. நம்ம செகண்ட் கடை போனோம்ல, அது என்ன ரேட்டு? 20. ஓகே. அண்ட் லாஸ்டா பாலாஜி போனது வந்து எவ்வளவு? 15 rupeesா? பரவாயில்ல, கிரேட் கம்மியா இருக்கு. ஹெல்த் கான்சியஸா பார்க்க வேணாம், அந்த எண்ணெய் எல்லாம் வேண்டாம். ஏன்னா பப்ஸ்னாலே எண்ணெய் இருக்குதான் செய்யும். சோ அதுக்கு நான் 10க்கு 5 தான் கொடுப்பேன். 5. நான் ஒரு 7 கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு குவான்டிட்டி பிரைஸ் வர்த்தா இருந்துச்சு. ஐ திங்க் அடிக்கடி போய் சாப்பிட்டுருக்கா போல, அதனால அப்படி சொல்றேன். சாப்பிட்டுருக்கேன். குவான்டிட்டி டேஸ்ட் சூப்பர் தான். பட் கொஞ்சம் ஆயிலியா இருந்துச்சு. அதுக்காக மட்டும் தான். மத்தபடி ஓகே தான். மத்தபடி முட்டை பப்ஸ்க்கு எந்த கடை இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகும். அவ்வளவுதான் guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். இந்த வீடியோல நான் வந்து சரிகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அவளை பத்தி நான் உங்களுக்கு முன்னாடியே இன்ட்ரோ கொடுத்துட்டேன். அண்ட் யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். we have very limited time. 3 மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் எங்களுக்கு அவ்வளோ பப்ஸ் நிறைய ஃபில்லிங்கா இருந்துச்சு. சோ 5 பிளான் பண்ணிருந்தோம். பட் 3 முடிச்சிட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்லோமோ.